அனைவருக்கும் வணக்கம். மரபு கவிதைகள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி புது கவிதைகள்லாம் என்னென்னு இன்றைக்கி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பிச்சமூர்த்தி ஐயாவை பார்க்கலாம். ஓகேவா? புதுக்கவிதையின் வளர்ச்சி. சரியா? புதுக்கவிதைகள் தற்கால கவிதைகள் எனவும் வசன கவிதைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. புதுக்கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனன்னு கேட்கலாம். தற்கால கவிதைகள் என்றும் வசன கவிதைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? உலக அளவில் முதல் புதுக்கவிதையை எழுதியவர் யாருன்னா வால்ட் விட்மன், அமெரிக்காவைச் சேர்ந்தவர். சரியா? இவர் எழுதிய புதுக்கவிதை நூல் புல்லின் இதழ்கள். சரியா? 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இது இருக்கும். புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளே புதுக்கவிதைகள் எனப்படுகின்றது. ஓகேவா? காலம் மாறிட்டே இருக்குது. புதிய படைப்பு சூழ்நிலைகளில் இப்போ நாவல்ஸ் யார் படிக்கிறோம்? கவிதையாவது இன்றளவும் துடிப்போடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்ஸ்டா வரைக்கும் கவிதைகள் படிச்சுட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ காலச்சூழலுக்கு எப்போ மாறுற அந்த விதத்தில் தான் புது கவிதைகள் தோன்றுது. அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதையை எழுதியவர் பாரதியார். சரியா? பாரதியார் ஐயாவுடைய முதல் கவிதை எது? காற்றே வா. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது தான் அவருடைய முதல் கவிதை. சரியா? மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி திருப்பி அமைத்த பெருமைக்குரியவர் யாருன்னா நம்ம பாரதி தான். ஓகேவா? பெரிய மன்னர்களையும் செல்வந்தர்களையும் வணிகர்களையுமே மட்டுமே பாடி வந்த கவிதை மரபு யாரை நோக்கி திரும்புது? எளிய மக்களை நோக்கி திரும்பி அமைத்த பெருமைக்குரியவர் யாருன்னா பாரதியார். சரியா? இதனால் புதுக்கவிதையின் தந்தை எனவும் புதுக்கவிதையின் முன்னோடி எனவும் பாரதியார் அழைக்கப்படுறார். சரியா? புதுக்கவிதையின் தந்தை பின்னாடி பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம். அதை பற்றி தமிழ் புதுக்கவிதையை முதலாக உலகறிய செய்தவர்னா பாரதியார் தான். புதுக்கவிதை ஃபஸ்ட்டுன்னு யார் வந்தால் வால்ட் விட்மன் வருவார். தமிழ் புதுக்கவிதைன்னு வந்துட்டால் அது பாரதி. பாரதியின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் தான் நா. பிச்சமூர்த்தி. எனவே பிச்சமூர்த்தி நவீன தற்கால புதுக்கவிதையின் தந்தை, புதுக்கவிதையின் பிதாமகன், தமிழ் புதுக்கவிதையின் விடுவெள்ளி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். சரியா? புதுக்கவிதையின் தந்தையின் கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷனில் பிச்சமூர்த்தி இருந்தால் நம்ம பிச்சமூர்த்தி தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் அதை தான் கொடுத்துருக்காங்க. புதுக்கவிதை வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணனின் பங்கு போற்றத்தக்கது. சரியா? புதுக்கவிதை வளர்ச்சியின் யாருடைய பங்கு போற்றத்தக்கதுன்ற ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? அதில் வள்ளிக்கண்ணன் சொல்லலாம். இந்த வள்ளிக்கண்ணனுடைய புகழ்பெற்ற வாசகம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழையின் வீட்டில் அடுப்பும் விளக்கும் தவிர மற்ற அனைத்தும் எரிகின்றனன்ற அந்த கவிதை நம்மளை கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வைக்கக்கூடிய கவிதை. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சமூக போக்கோடு எழுதின ஒரு பெரிய அறிஞன் தான் வள்ளிக்கண்ணன். கீழே கொடுத்துட்டாங்களா? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என புதுக்கவிதை படைத்தவர் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதை உலகத்தின் புதிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல்னு கேட்டால் த வேஸ்ட் லேண்ட். சரியா? இலியாட் என்ற ஒரு எழுதிய புதுக்கவிதை உலகத்தின் புதிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல். குரூப் 3 கொஸ்டின் நினைக்கிறது. வேஸ்ட் லேண்ட். தமிழில் முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி. சரியா? எந்த இதழ் முதலில் புதுக்கவிதை வெளியிட்டதுன்னு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? மணிக்கொடி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கவிதையில் இரட்டையர்கள்னு சொன்னால் பிச்சமூர்த்தியும் கூப்பா ராஜகோபாலனும். ஓகே? புதுக்கவிதையின் இரட்டையர்கள் கேள்வி வரும். நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன். மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதியவர்கள். சரியா? ஃபஸ்ட்டு இதில் வந்தது மணிக்கொடியில் புதுக்கவிதை எழுதியவர்கள் யாராருன்னா பிச்சமூர்த்தி, புதுமைப்பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியம். ஓகேவா? பிச்சமூர்த்தி, ராஜகோபாலன், புதுமைப்பித்தன், சுப்பிரமணியன். ஓகேவா? இவங்க 4 பேர் மணிக்கொடியில் புதுக்கவிதை எழுதினவங்க.
எழுத்து இதழில் புதுக்கவிதை படைத்தவர்கள். சரியா? எழுத்து இதழில் தொடங்கியவர்கள் யார்? 1988 சீசு செல்லப்பா தான் எழுத்து இதழ் தொடங்கியிருப்பார். சரியா? அதில் எழுதினவங்க யார்? தொடங்கினதே அவர் தான், அதனால் அவர் இருப்பார். மணி, வைத்தீஸ்வரன், தர்மு சிவராமு. இவங்க தர்மு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா இவங்க எல்லாமே சிலபஸ்லேயும் இருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். இவங்கெல்லாம் எழுத்து இதழில் புதுக்கவிதை படைத்தவர்கள். சரியா? அடுத்து புதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்ட கோவை வானம்பாடி குழுவினர். ஓகேவா? யாரான்னு பார்க்கலாம். புவியரசு. ஓகேவா? கலீல் கிப்ரானுடைய நூலை மொழிபெயர்த்தவர் இவர் தான். சரியா? கங்கை கொண்டான், செப்பி பாலசுப்ரமணியம். வானம்பாடி குழுவினரில் ரொம்ப முக்கியமான ஆள் இவர். இரட்டை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் தான். ஓகேவா? தமிழ்நாடன், அக்னிபுத்திரன், சக்தி கனல், ரவீந்திரன், ஞானி, ராஜாராம், பிரபஞ்சன், பாலா, ஜெயப்பிரகாசம். இவங்க எல்லாருமே புதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்ட கோவை வானம்பாடி குழுவினருள் சார்ந்தவர்கள். சரியா? புதுக்கவிதையின் வேறு பெயர்கள். புதுக்கவிதையை எப்படியெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விளக்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை, உரைப்பா, உரைவீச்சு, சொற்கோலம், இப்படியெல்லாம் அழைக்கப்படுது. சரியா? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விளக்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதையெல்லாம் கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த உரைப்பா, உரைவீச்சு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சொற்கோலமும் நல்லா பார்த்துக்கோங்க. சொற்கோலம்னாலும் புது கவிதை தான். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் புதுக்கவிதையின் ஆசிரியர்களை நம்ம ஒருத்தராக பார்க்கலாம். முதலில் பார்க்க வேண்டிய முக்கியமான நபர்னால் நம்ம பிச்சமூர்த்தி ஐயா தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.